அழகான காதல் கதைய கேட்க நீங்க தயாரா? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது "நீ தீயா இல்லை தென்றலா". இது ஒரு கற்பனை காதல் கதை. இன்னைக்கு கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். நம்மளோட சேனல் கிட்டத்தட்ட 3000 மணி நேரங்கள கடந்து போயிட்டு இருக்கு. மக்களே, என்னுடைய இந்த கதைக்கு, என்னுடைய இந்த கற்பனைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த பரிசு 3000 மணி நேரங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிசு. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னால முடிஞ்சது இதே போலான நிறைய காதல் கதைய உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு நெனச்சுட்டே இருக்கேன். இந்த காதல் கதையெல்லாம் நீங்க கேட்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா? "நீ தீயா இல்லை தென்றலா". அத்தியாயம் 125. மது, ஏம்மா இப்படியெல்லாம் சொல்ற? குழந்தை பொறக்கிற வரைக்கும் தானே அவன விட்டு நீ பிரிஞ்சு இருக்கிறதா சொன்ன. இப்ப ஏம்மா இப்படி சொல்ற? என்று ராகவன் பக்கத்துல இருப்பதை மறந்து உண்மையை வாசு உளறிவிட, ராகவன் வாசுவை புருவம் சுருக்கி பார்க்க, ஐயையோ! இவன் பக்கத்துல இருக்கிறது தெரியாம நம்ம என்னென்னமோ உளறிட்டோமே! என்று தன்னைத்தானே மனதிற்குள் திட்டிக் கொண்டான் வாசு. அப்போது மறுமுனையில் இருந்த மது, அண்ணா, குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாகிடும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு அவர நினைச்சு இன்னொரு பயம் வந்திருக்கு. மருதாணிய கையில வச்சு அவர் என் மேல எவ்ளோ நெறைய காதல் வச்சிருக்காருன்னு நான் பார்க்கணும்னு நினைச்சா, அவரு என் உருவத்த அவர் மார்புல டாட்டூவ போட்டுட்டு வந்து அளந்து பார்க்குற அளவு உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் ஒண்ணும் சிறுசு இல்லடின்னு சொல்லாம சொல்லிட்டாரு. ஒருவேள பிரசவத்துல எனக்கு எதுவும் ஆகிட்டா, அப்புறம் அவரோட நிலைமைய நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்னென்னமோ யோசிக்க தோணுது. நான் நினைக்கிறது சரியா தப்பான்னு எல்லாம் எனக்கு தெரியலண்ணா. நான் இல்லனாலும் அவரு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும் என்று மது சொல்ல, மது, நீ நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் உனக்கு ஆகாதுமா. பயப்படாத என்றான் வாசு. ம், சரிண்ணா, நான் வைக்கிறேன் என்று சொல்லி மது அழைப்பை துண்டித்துவிட 5 நிமிடம் அமைதியாய் வாசுவின் கைபேசியையே பார்த்து கொண்டிருந்த ராகவன் எழுந்தான். உட்காருடா என்று வாசுவை பார்த்து ராகவன் சொல்ல, எதுக்கு மச்சான் என்றான் வாசு பாவமாக. உட்காருடான்னு சொன்னேன் என்றான் ராகவன். எதுக்குன்னு சொல்லுடா என்று வாசு திரும்பவும் கேட்க, உன் நண்பன் கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிருக்க போலியே, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவார்ட் கொடுக்க என்று ராகவன் வாசுவை பார்த்து கோபமாக சொல்ல, ராகவா என்று இழுத்தான் வாசு. என்கிட்ட உனக்கு எப்படிடா மறைக்க தோணுது? சொல்லு. மது எதனால என்னை விட்டு பிரிஞ்சிருக்கா? நான் நினைச்சா போல நிச்சயமா அண்ணியோட இருப்புனால அவ என் மேல கோபமா விட்டு விலகி இருக்கலன்னு எனக்கு தோணுது. உண்மைய சொல்லு. அவ என்ன விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று ராகவன் விழிகளை உருட்டி வாசுவிடம் கேட்க, மச்சான், நான் நான் சொல்லுவேன். ஆனா இத கேட்டு போய் நீ மதுவை எதுவும் திட்டவோ இல்ல எதுவும் அவகிட்ட கேட்கவோ கூடாது என்று வாசு சொல்ல, சொல்ல மாட்டேன்டா, உண்மைய சொல்லி தொல என்று ராகவன் பற்களை நெரித்தான். இல்ல, நீ கோவமா இருக்க. கண்டிப்பா மதுவை எதுவும் சொல்லுவ. அவ பாவண்டா, சின்ன புள்ள, வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அதனால நீ அவள திட்டமாட்டன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணு. அப்புறம் நான் சொல்றேன் என்றான் வாசு. சத்தியமா அவள திட்ட மாட்டேன்டா, உண்மைய சொல்லு என்று ராகவன் கேட்க, சரி, சொல்றேன். ஆனா நீ அவள என்று வாசு திரும்பவும் பழையபடியே சொல்ல, நீ வாயாலெல்லாம் கேட்டா சரிப்பட்டு வரமாட்ட என்று தன் முதுகின் பின்னே சொருகியிருந்த பிரிஸ்டலை எடுத்தான் ராகவன்.
அத்தாடி! இவன் என்ன பிரிஸ்டலோடவே சுத்திட்டு இருக்கான். அவ்ளோதான் இன்னைக்கு நாம முடிஞ்சோம். டேய் ராகவா, நான் சொல்லிர்றேன்டா என்றான் வாசு. சொல்லித் தொலடா என்றான் ராகவன். ஆ அது அது ஒரு நாள் ஒரு சாமியார் அவ முன்னாடி வந்து, "உனக்கு ஏதோ கண்டம் இருக்கு. அதனால நீயும் அவளும் சேர்ந்து வாழ்ந்தா அந்த கண்டம் உன்ன பாதிக்கும். உன் உயிருக்கு ஆபத்தா முடியும்னு" சொன்னாராம். அந்த கண்டத்திலிருந்து நீ தப்பிக்கணும்னா, மது உன்ன விட்டு பிரிஞ்சிருக்கணுமா. இப்படிதான் அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. அதனால தான் மது உன்ன விட்டு பிரிஞ்சிருக்கிறா. அவ அக்காவோட இறப்பு விஷயத்துல அவளுக்கு உன் மேல கோபம் இருக்குதான். ஆனா அவ்வளவா இல்ல. உன்னோட நிலைமை என்ன அப்படிங்கிறத அவ புரிஞ்சுகிட்டா. என்று வாசு சொல்ல, மார்பின் குறுக்கே கையை கட்டிக்கொண்டு மேசையில் சாய்ந்து நின்று கொண்டு வாசு சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் ராகவன். சரிதான். யாரோ சாமியார் வந்தாராம். இவகிட்ட கண்டோன்னு சொன்னாராம். அதனால இவ என்ன விட்டு தள்ளி போனாளாம். அவரு சொன்னாராம். இவ கேட்டாளாம். வாசு, கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கா எந்திரிச்சு ஓடிடு என்று ராகவன் சொல்ல, அடுத்த நொடி சிட்டாய் பறந்து விட்டான் வாசு. வாசு சென்ற அடுத்த கணம் தன் இருக்கையில் தலை சாய்ந்து அமர்ந்த ராகவன், பைத்தியக்காரி பைத்தியக்காரி, நிலாவுக்கும் சூரியனுக்கும் ராக்கெட் விடுற இந்த காலத்துல கண்டம் கிரகன்ட்டு. அது சரி, என்னதான் நிலாவுக்கே நம்ம ராக்கெட் விட்டாலும் ராக்கெட்டுக்கு அடியில எலுமிச்சம்பழம் வச்சு அனுப்புங்கன்னு சொல்ற கோஷ்டி தானே இவங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? எனக்கு கண்டம் இருக்கான். என்ன காப்பாத்த என்னை விட்டு இவ பிரிஞ்சு போறாளாம். அவ என்ன விட்டு விலகி போற ஒவ்வொரு நொடியும் தான் நான் செத்து செத்து பிழைக்கிறேன்னு இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்ட ராகவன் தன் கைபேசியை எடுத்து அரண்மனையில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை லைவாக அவனது கைபேசியில் பார்த்தான். ராகவன் வீட்டை விட்டு கிளம்பும் போது மது அடுப்படியில் தான் இருந்தான். அதனால் முதலில் அடுப்படி சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தான். மது சமையலறையில் இல்லை. சரி, கண்டிப்பா ஹால்ல தான் இருப்பா என்று வரவேற்பறையின் சிசிடிவி வீடியோவையும் பார்த்தான். மது அங்கும் இல்லை. அப்போ கண்டிப்பா ரூம்ல தான் இருப்பா என்று நினைத்த ராகவன் தன் அறையின் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தான். மது அங்குதான் இருந்தாள். அவன் அறையில் அவனது சட்டையை போட்டுக்கொண்டு மெத்தையில் அமர்ந்திருந்தாள். அவனின் வாசனையை சட்டை காலரை பிடித்து நுகர்ந்து கொண்டு இருந்தாள். அவனது சட்டை அவளுக்கு மிகவும் பெரியதாக இருந்தது. முட்டி வரை இருந்தது. அவன் சட்டையை போட்டு பார்த்து கொள்ள அவளுக்கு ஆசை. எப்பொழுதும் ராகவன் மதுவை கூடவே வைத்திருப்பதால் அவளுக்கு ராகவனின் சட்டையை போட்டு பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று என்னவோ அவன் சட்டையை போட்டு பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் சட்டையை போட்டுக் கொண்டாள். நீங்க என் கூடவே இருக்கணும். நானும் பாப்பாவும் உங்க கூடவே இருக்கணும். 100 வருஷத்துக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் போயிட்டா அப்புறம் நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். தினமும் உங்கள அணைச்சுக்கிட்டே தான் தூங்குவேன். ஆபீஸ்க்கு நீங்க போனாலும் அங்கேயும் உங்க கூடவே வந்து தொல்லை பண்ணுவேன். இன்னும் நம்ம பாப்பா பொறக்கறதுக்கு ஒரு 7 மாசம் தான் இருக்கு. அது கடகடன்னு போயிட்டா அப்புறம் நம்ம சந்தோஷத்துக்கு எந்த கண்டமும் குறுக்க நிக்க முடியாது. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள இப்ப ஒரு பயம் வந்திருக்கு. என் பிரசவத்துல எனக்கு எதுவும் ஆகிட்டா என்ன பண்றது? உங்க கூட நான் இருக்க முடியாம போயிடுமோ? நம்ம பாப்பாவ வளர்க்க முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. இந்த நேரத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படிதான் தோணுமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இப்படித்தான் இருக்கு. பயமா தான் இருக்கு. இந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. உங்க கூட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியல என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள் மது. அவன் சட்டையை இழுத்து அணைத்துக் கொண்டாள். அவள் பேசிக் கொண்டிருப்பதையெல்லாம் தன் அறையில் கைபேசியில் பார்த்து கொண்டிருந்த ராகவன்
நான் உசுரோட இருக்கிற வரைக்கும், என் மூச்சு காத்து இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும், நீ என் கூடவே இருப்படி. என்று கூறியவன் அவனது முக்கியமான வேலைகளை மட்டும் அடுத்த 2 மணி நேரத்தில் கட கடவென்று முடித்தவன் தன் கார்கியை எடுத்துக்கொண்டு தன் அறையை விட்டு வெளியே செல்ல இயல அப்பொழுதுதான் வாசு அவன் அறைக்குள் சில கோப்புகளோடு நுழைந்தான். மச்சான், இத ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு சைன் போட்டுடுடா என்று வாசு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். என்று ராகவன் சொல்லிவிட்டு கிளம்ப, இவன் என்ன இவ்ளோ அவசரமா போறான்? அப்படி என்ன இவனுக்கு முக்கியமான வேலை இருக்க போகுது? என்று வாசு யோசித்துக் கொண்டு நிற்க, ராகவன் தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். ராகவன் கிளம்புவதை பார்த்து சஞ்சய் வாசுவை தேடி வந்தான். மாம்ஸ், அண்ணா என்ன இவ்ளோ சீக்கிரமா கிளம்புறாரு? என்று கேட்டான். தெரியலடா. உங்க நொண்ண எதுவும் என்கிட்ட சொல்லிட்டா போறான். அவன் வரான் போறான். இப்போ இவ்ளோ வேலை இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு கிளம்பிட்டான். எங்க போறான்னு கேட்டு அடி வாங்க நான் விரும்பல. ஏற்கனவே என் மேல சரியான காண்டுல இருக்கான். அப்புறம் அவ்வளவுதான். எதுவும் கேட்டனா என்ன ஒரு வழி பண்ணிடுவான் என்றான் வாசு. இதே சமயம் தன் காரை உயிர் வேகத்தில் செலுத்திய ராகவன் அடுத்த 10 நிமிடத்தில் அரண்மனையை அடைந்து விட்டான். ஹல்தி ஃபங்க்ஷனுக்காக வேலைகள் எல்லாம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்க பெரியவர்கள் அனைவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அரண்மனைக்குள் நுழைந்த ராகவன் வேக எட்டுக்களோடு மாடிப்படி ஏறி தன் அறைக்கு சென்றான். மது அறையில்தான் இருந்தாள். அறைக்குள் ராகவன் வந்ததும் அங்கிருந்த மெத்தையில் தன் சட்டையை போட்டுக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த மதுவை ஒரு கணம் பார்த்தவன் கண்ணாடி முன்னே நின்று தன் சட்டை, கோட், டை எல்லாம் கலட்டி ஹேங்கரில் மாட்டியவன் டி-ஷர்ட்டும் பேண்ட்டும் அணிந்து கொண்டு மதுவின் பக்கம் வந்து மெத்தையில் படுத்துக் கொண்டான். மெத்தையில் படுக்கும் முன்னரே அந்த அறையின் ஜன்னலை எல்லாம் சாத்திவிட்டு ஜன்னல் திரையை எல்லாம் அடைத்துவிட்டு அறையின் விளக்கை எல்லாம் அணைத்துவிட்டு ஏசியை மட்டும் ஆன் செய்துவிட்டு அவளின் பக்கம் வந்து படுத்துக் கொண்டான். சற்று நேரத்தில் ஏசியின் குளிரில் தன் பக்கத்தில் படுத்திருந்த ராகவனின் பக்கம் வந்து அவனை அணைத்து மது படுத்துக்கொள்ள அவனும் இதற்காகத்தான் காத்திருந்தவன் போல அவளை குழந்தை போல் மார்போடு அணைத்துக் கொண்டு படுத்து விட்டான். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் மெல்ல கண் விழித்தாள் மது. அவள் பக்கத்தில் ராகவன். திடுக்கிட்டு எழ நினைத்தவளின் கையை பிடித்து இழுத்து மீண்டும் மார்போடு அணைத்துக் கொண்டவன், எங்க போற என்றான். கீழ என்றாள் மது. இப்படியே வா என்றான் ராகவன். தன்னை குனிந்து பார்த்தாள் மது. அவள் போட்டிருந்த அவன் சட்டையை மறந்தே விட்டாள். வித்தவுட் மை பெர்மிஷன் எப்படி என் சட்டைய நீ எடுக்கலாம் என்று ராகவன் மீண்டும் மதுவை இழுத்து தன்னோடு அணைத்துக் கொள்ள, இல்ல குளிர்ச்சு, அதான் உங்க சட்டைய போட்டுக்கிட்டேன் என்று மது கூற, குளிருச்சுன்னா ஸ்வெட்டர் போட வேண்டியது தானே, என் சட்டையை எதுக்கு எடுத்த என்று புருவங்களை உயர்த்தி ராகவன் கேட்க, இப்ப என்ன உங்க ஷர்ட் தானே வேணும் என்று அவனிலிருந்து விலகி எழுந்த மது அவன் சட்டையை கழட்டி அவனிடம் நீட்ட அவளை பார்த்து கொண்டே 2 கைகளையும் தலைக்கு வைத்து படுத்திருந்தான் ராகவன். என்ன கேட்காம என் சட்டை எடுத்துட்டு இப்போ ரொம்ப பேசுற நீ என்று ராகவன் எழுந்து அவள் பக்கம் செல்ல அவளோ அவனை விட்டு ஓடி கதவை திறக்க போக கதவின் பக்கம் போய் கதவை திறக்க மது நினைத்தாள். ஆனால் முடியவில்லை. என்ன டோர் ஓபன் ஆக மாட்டேது என்று மெல்ல திரும்பி ராகவனை பார்த்தாள் மது. ராகவன் தன் கையில் இருந்த சாவியை உயர்த்தி காண்பித்தான். இதென்ன விளையாட்டு, கதவு திறங்க, நான் போணும் என்றாள் மது. முடியாது என்றான் ராகவன். ப்ளீஸ், கீழே எல்லாரும் தேடுவாங்க என்றாள் மது. தேடட்டும் என்றான் ராகவன். ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க என்றாள். எப்படியெல்லாம் பண்ற என்றான். ஐயோ, சாவியை கொடுங்க, நான் போகணும் என்று ராகவன் பக்கம் வந்து மது சாவியை எடுக்க கையை உயர்த்த, முடிஞ்சா எடுத்துக்கோ
என்று சாவியை மேலே உயர்த்தி பிடித்தான் ராகவன். மதுவும் எம்பி எம்பி பார்த்தாள். ஆனால் சாவியை எடுக்க அவளால் முடியவில்லை. எம்புவதை நிறுத்திவிட்டு ராகவனை பார்த்தாள் மது. அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். பெருவிரலில் எம்பி அவன் இதழோடு இதழ் அவள் பதிக்க ராகவனின் கை மெல்ல கீழே இறங்கி அவளின் பின்னிடையை பற்றி அவனோடு நெருக்கியது. அவள் ஆரம்பித்த முத்துப்போரை அவன் தொடர சட்டென்று அவனின் கையில் இருந்த சாவியை அவள் பிடுங்கிவிட்டு அவனிலிருந்து விலகி நிற்க அவள் கையில் இருந்த சாவியை பார்த்த ராகவன் சரியான மாயாஜாலக்காரிடி நீ என்றான். ஹலோ, நான் மாயாஜாலக்காரி இல்ல. மது, மதுமிதா ராகவன், கெட்டிக்காரி என்று அவள் சொல்லி கதவை திறக்க கதவின் புறம் போய் சாவியை சொருகி அவள் இருக்க அவளின் பின்னே வந்து சாவி போட்டு திறந்து கொண்டிருக்கும் அவள் கையில் தன் கையை வைத்த ராகவன் அவள் தோள்களை பற்றி அவன் புறம் திருப்ப அவன் கண்ணிலிருந்து மோக பார்வையை பார்த்த மது எச்சிலை கூட்டி விழுங்கினாள். எனக்கு டாக்டர் சொன்ன 3 மாசம் இன்னும் முடியல என்றாள் மது. கண்களை மூடி திறந்தவன் தெரியும் என்றான். அப்புறம் என்ன என்றாள். என்னை விட்டு தூரமா இருக்கணும்னு நினைக்கிறியா? என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? உன் விருப்பம் இதுதானா என்று ராகவன் மதுவின் பிள்ளைகளை ஆழ பார்த்து கேட்க, நான் உங்களை விட்டு பழகி இருக்கிறது தான் சரி என்றாள் மது. நீ விலகி போனா என்னோட இதயம் துடிக்கிறத நிறுத்திக்கிடுண்டி, பரவாயில்லையா என்று ராகவன் சொல்ல ராகவன் வாயை மூடிய மது, இப்படி சொல்லாதீங்க என்றாள். அவள் கையை எடுத்த ராகவன் உண்மையை தாண்டி சொல்றேன் என்றான். என்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்றால் மது விழிகள் கலங்க. என்ன இருக்கா? என் கண்ணை பாருடி. உன்கிட்ட எனக்கானது என்ன இருக்குன்னு தெரியும் என்று ராகவன் சொல்ல, இப்படியெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ் என்றாள் மது. நீ என்னை விட்டு போக கூடாது என்றான் ராகவன். இல்ல, போய்தான் ஆகணும் என்றாள் மது உறுதியாக. என்னை விட்டு நீ போகணும், அவ்வளவுதானே என்று கத்திய ராகவன் மதுவின் கழுத்தை இருக்க பிடிக்க மது அவனது பிடியில் மூச்சு விட திணறினாள், இருமினாள். அவளின் இருமல் சத்தம் கேட்டு தனது கோபத்தை கட்டுப்படுத்திய ராகவன் அவள் கழுத்திலிருந்து கையை எடுத்தான். யாரு நினைச்சாலும், எவரு நினைச்சாலும், அந்த கடவுளே நினைச்சாலும், நீயே நினைச்சாலும் இந்த ராகவனை விட்டு உன்னால விலகி இருக்க முடியாது. நீ இல்லாம நான் இல்ல, புரிஞ்சுதா என்று ராகவன் கேட்க மது எதுவுமே பேசவில்லை. அவன் விழிகளில் இருந்த கோபத்தையும் காதலையும் ஒன்றாக பார்த்த மது அமைதியாக நின்றாள். நான் நான் கீழே போணும் என்றாள் மது. போடி, போ, போய் தொலை என்று ராகவன் சொல்ல அடுத்த நொடி கதவை திறந்து கொண்டு மது கீழே சென்று விட்டார். அந்த சாமியார் மட்டும் என் கையில கிடைச்சான், அவ்வளவுதான் என்று ராகவன் அவன் அறையில் நின்று கத்திக் கொண்டிருக்க, அப்பொழுது ராகவனின் செவிப்பறையை கிழிக்கும் அளவிற்கு ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டது. எவன்டா அது இப்படி சிரிக்கிறது என்று அந்த சிரிப்பு சத்தம் வந்த திசையை நோக்கி ராகவன் சென்றான். அந்த சிரிப்பு சத்தம் தோட்டத்திலிருந்துதான் கேட்கிறது. அதனால் தன் அறையின் ஜன்னலை திறந்து தோட்டத்தின் பக்கம் பார்த்தான் ராகவன். அங்கொரு சாமியார் நின்று கொண்டு ராகவனின் அறையையே பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருந்தார். யார் இந்த சாமியார் இப்படி சிரிச்சிட்டு இருக்கார்? கீழே போய் யாருன்னு பாப்போம் என்று தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே ராகவன் செல்ல, அங்கு ஹல்தி ஃபங்க்ஷனுக்காக இசை கலைஞர்கள் பலமாக இசையை சத்தமாக ஒலிக்க விட்டு கொண்டிருந்தார்கள்.
ஹால்ல இவ்ளோ பலமா சத்தம் கேக்குது, பாட்டு சத்தம். இந்த சத்தத்தையும் மீறி எப்படி அந்த சாமியாரோட சிரிப்பு சத்தம் எனக்கு கேட்டுச்சு என்று யோசித்த ராகவன் விறுவிறுவென்று மாடிப்படியிலிருந்து வேக எட்டுக்களோடு கீழே இறங்கியவன் அரண்மனையின் தோட்டத்திற்கு சென்றான். சாமியார் நின்று கொண்டிருந்த அதே இடத்திற்கு சென்றான். ஆனால் இப்பொழுது அங்கு அந்த சாமியார் நின்ற இடத்தில் அவர் இல்லை. ராகவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தோட்டத்தின் எல்லா இடங்களிலும் சென்று அந்த சாமியாரை தேடினான். ஆனால் அந்த சாமியார் எங்குமே இல்லை. இப்போதானே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே இங்க அந்த சாமியார பார்த்தேன். ஆனா நான் ரூம்ல இருந்து தோட்டத்துக்கு வர்றதுக்குள்ள எங்க போனார் அந்த சாமியார்? 2 நிமிஷத்துக்குள்ள எப்படி மாயமா அவரால மறைஞ்சிருக்க முடியும்? சம்திங் ராங் என்று யோசித்த ராகவன் அரண்மனையின் பின்னே இருந்த செக்யூரிட்டி ரூமுக்கு சென்றான். ராகவனை பார்த்ததும் அங்கிருந்த செக்யூரிட்டிகள் எல்லாம் எழுந்து ராகவனுக்கு சல்யூட் வைத்தனர். 15 மினிட்ஸ் முன்னாடி கார்டன் ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு ப்ளே பண்ணி காட்டுங்க என்று ராகவன் சொல்ல அங்கிருந்த ஒரு செக்யூரிட்டி 15 நிமிடத்திற்கு முன்னே பதிவாகி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எல்லாம் ராகவனுக்கு காண்பித்தான். அந்த சிசிடிவியின் வீடியோ பதிவில் ராகவன் பார்த்த சாமியார் இல்லை. என் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த சாமியார் எப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இல்ல? இங்க என்னதான் நடக்குது? ஒருவேளை இந்த சாமியார் தான் மது கிட்ட எனக்கு கண்டம் இருக்குன்னு சொன்ன சாமியாரா இருக்குமோ என்று யோசித்த ராகவன் சாமியாரை தான் பார்த்த அதே இடத்திற்கு சென்று அங்கிருந்த வெள்ளை நிற பெஞ்சில் அமர்ந்தவன் தன் ஐபேடை எடுத்தவன் அந்த சாமியாரை கண்மூடி ஒரு நிமிடம் தன் ஞாபகத்திற்கு கொண்டு வந்து கடகடவென்று ஐபேடில் அவர் உருவத்தை வரைந்தான். உருவத்தை வரைந்து முடித்தவன் சத்திரியனின் எண்ணுக்கு அழைத்தான். ராகவனின் போலீஸ் நண்பன் சத்திரியனும் தன்னுடைய அலைபேசியில் ராகவனின் எண்ணை பார்த்துவிட்டு அழைப்பை அட்டென்ட் செய்து காதில் வைத்தவன் ஹலோ நண்பா என்றான். நான் உன்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அந்த சாமியார எனக்கு சீக்கிரமே நீ கண்டுபிடிச்சு தரணும் என்று ராகவன் கட்டளையாக சொல்ல 1 செகண்ட் என்று தன்னுடைய வாட்ஸ்அப்பை ஓபன் செய்து அதிலிருந்த சாமியாரின் புகைப்படத்தை பார்த்த சத்திரியன் இந்த சாமியார எதுக்கு நீ தேடுற என்றான். எனக்கு இவரை வேணும், இவரை நான் பார்க்கணும் என்றான் ராகவன். நண்பா, காரணம் என்னன்னு சொன்னா நான் இவரை தேடுறதுக்கு வசதியா இருக்கும் என்று சத்திரியன் கேட்க சொல்றேன் என்று ராகவன் மது இந்த சாமியாரை பார்த்தது, மதுவிடம் இந்த சாமியார் சொன்னது, சற்று முன்பு தான் அந்த சாமியாரை பார்த்தது, தன் அறையிலிருந்து தோட்டத்திற்கு வருவதற்குள் அந்த சாமியார் மறைந்தது, இப்படி எல்லா விஷயத்தையும் ராகவன் தன் போலீஸ் நண்பனிடம் கூறினான். என்ன நண்பா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஒரே விசித்திரமா இருக்கிற மாதிரி தோணுது என்று சத்திரியன் சொல்ல எனக்கும் அப்படித்தான் தோணுது. உன்னால எவ்வளவு சீக்கிரம் இந்த சாமியாரை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடி என்று ராகவன் சொல்ல சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் என்றான் சத்திரியன். சரி, சீதாவோட கல்யாணத்துக்கு வந்து சேரு என்று ராகவன் கூற சரி நண்பா, வந்துடுறேன் என்றான் சத்திரியன். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீ தீயா இல்லை தெஞ்சலா இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். பபாய் மக்களே.